மக்களே இந்த பாருங்களேன், இந்த தண்ணி வந்து எங்கேருந்து வருது எப்படி ஏதோ ஒரு சொன்ன, ஆனால் அந்த தண்ணி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் டேஸ்ட் மாறும்னு சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ பார்க்குற இந்த பாறை குடவுல தான் போகர் பழனி முருகன் கோவிலில் உள்ள நவபாசன சிலையை செஞ்சுருக்காரு. 18 சித்தர்களுக்கும் தனித்தனியான அந்த துளையோட கொண்ட அந்த அறைகள்லாம் இருக்குது பாறைக்குள்ளேயே. நைட்டு அவங்கள காதை வச்சு கேட்டால் அவங்க இருக்கிறத உணர முடியும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நாங்கள் போயிட்டு சித்தர்கள் வணங்கிய வாழை வாழையம்மன் மகளே பாருங்கள், இதெல்லாம் யானையோட காலத்தில் எத்தனை தண்டி இருக்குன்னு பாருங்கள். என் காலை வைக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ பெருசு காலை பாருங்கள். மக்களே இப்போ வந்து நம்ம கன்னிவாடியில் இருக்கக்கூடிய அந்த சோமலிங்க சுவாமிகள் அந்த கோவில் அந்த அடிவாரத்துக்கு வந்தாச்சு. ஒரு மலை அடிவாரத்துக்கு கீழே தான் இருக்குது பாருங்கள். பாருங்கள், நம்ம மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் சேர்ந்து போய்கிட்டு இருக்கோம். இந்த இடம் வந்து ஃபுல்லாமே வந்து வனத்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்குது. யானைகள் அதிகமாக நடமாடுற பகுதி. அதனால் மணி வந்து இப்போ வந்து ஒரு 3 மணி ஆயிடுச்சு. நாங்கள் சீக்கிரம் போயிட்டு வரணும். இது வந்து ஒரு மலைக்கோவில் தான். இது வந்து நம்ம பழனி ரிசர்வ் இருக்குது பாருங்கள், பழனி மலைத்தொடர்கள் அதில் வரக்கூடிய ஒரு மலை தான். அந்த பாருங்களேன், இது ஃபுல்லாக மலை தான். ரொம்ப காட்டு யானைகள் உலாவர பகுதி. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் ரொம்ப கெடுபடியான பகுதி. நம்ம சீக்கிரம் போயிட்டு வந்துடணும். மணி 3 ஆச்சு, 6 மணிக்குள்ளே வந்துடணும். இங்கே வந்து சோமலிங்கேஸ்வரர் அப்படின்னு ஒரு சிவன் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இந்த 18 சித்தர்களும் உலாவுற பகுதியாக இது. அதுக்கு ரொம்ப சிறப்பான இடம் இது. அரிக்கேச பர்வத மலை அப்படின்னு இந்த இடத்த சொல்கிறாங்க. இது வந்து கன்னிவாடியில் இருக்குது, திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடியில் இருக்குது. 18 சித்தர்களுக்கும் தனித்தனியான அந்த துளையோட கொண்ட அந்த அறைகள்லாம் இருக்குது பாறைக்குள்ளேயே. நைட்டு அவங்கள காதை வச்சு கேட்டால் அவங்க இருக்கிறத உணர முடியும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நாங்கள் போய்கிட்டே இருக்கோம். மக்களே, நம்ம ஆட்டோவில் இருந்து இறங்கணும் பாருங்கள், அந்த ஃபாரஸ்ட் கேட்டு. அதில் இருந்து வந்து ஒரு 10 நிமிஷம் தான் நடக்க வேண்டியது வரும். இந்த மலையில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம போகர் இருக்கார் பாருங்க, போகர் சித்தர். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து காலங்கி சித்தரை பார்த்துருப்போம். அது திருமூலரோட சீடர்னு சொல்லுவோம் காலங்கிநாதரை. காலங்கிநாதரோட சீடர் வந்து போகர். அந்த போகர் இருக்கார் பாருங்க, ரொம்ப ஃபேமஸான இந்த பழனி மலையில் இருக்கக்கூடிய நவபாசனம், அப்புறம் வந்து கொடைக்கானல் இருக்கக்கூடிய அந்த பூம்பாறையில் உள்ள தசபாசனம், அதாவது 10 வகை மூலிகைகளை செஞ்சது. முருகன் இருக்கக்கூடியது வந்து நவபாசனம், 9 வகை மூலிகைகளை செஞ்சது. அந்த இடம் வந்து போகர் செஞ்ச இடம் இந்த இடம் தானா. ரொம்ப சிறப்புமிக்க இடம். வாங்க போய் பார்ப்போம். இந்த 18 சித்தர்கள் வந்து சூட்சம ரூபத்தில் உலவுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. சூட்சம ரூபம்னா விலங்குகள் ரூபத்தில் வருவாங்க, ஒரு காற்று ரூபத்தில் வருவாங்க, பல ரூபங்களில் வருவாங்க. திடீர்னு சந்தன வாசம் அடிக்கலாம், திடீர்னு வீடு வாசம் அடிக்கலாம், திடீர்னு ஏதோ ஒரு மனம். இசிட் இந்த இடத்துக்குலாம் வந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த 18 சித்தர்களில் யாராவது ஒருத்தவங்களோட ரொம்ப தீவிரமாக இருப்பீங்கள்ல. யாராவது ஒரு போகர்னா போகரை, இல்லாட்டி காலங்கிநாதனா காலங்கிநாதர், அப்படி யாரையாவது கண்டிப்பாக உணரலாம் அந்த இடத்துல. தண்ணி சீட்டு தண்ணி கன்னிவாடி மலையில் ஏறிட்டு இருக்கிறேன் பாரு, தெரியுதா? ஆப்பில் தான் இருக்கான். வயர் எடுத்துட்டு வா, ஓடியா ஓடியா. தெற்கு வடக்கில் தான் கரை ஓட்ட சொல்லுவாங்க. இந்த மலை கிழக்கு மேற்கில் ஓட்டி அப்புறம் தெற்கு வடக்கில் ஓட்டி. சரியாக ஒரு 10 நிமிஷம் தான் வந்திருக்கும். படிக்கட்டில் இருந்தால் மேலே வந்து திருச்சிற்றம்பலம் அருள்மிகு சோமலிங்க சுவாமிகள் திருக்கோயில் கன்னிவாடி வந்தாச்சு. சித்தர்கள் வணங்கிய வாழை அப்படின்னு போட்டிருக்காங்க, வாழையம்மன். நீங்கள் இப்போ பார்க்குற இந்த 9 வயது சிறு பெண் தெய்வத்தோட பேர் வாழை. சக்தியோட மறுரூபம்.
நமக்கு இதுவரை தெரிஞ்ச சித்தர்கள் 18 சித்தர்கள் உட்பட எல்லாரும் எல்லா சக்திகளையும் சித்துக்களையும் பெறதுக்கு இந்த வாழையம்மனை ரகசியமாக வழிபட்டுட்டு வருவாங்களாம். சிவத்தை நோக்கி எல்லா சித்தர்களும் வழிபாடு பண்ணுறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் சித்த நிலையை அடைய சித்த சக்தியை பெறதுக்கு சித்தர்கள் அண்டத்தை காக்கிற சக்தியோட மறு வடிவான வாழையம்மனை ரகசியமாக வழிபடுறாங்க. இந்த வாழையம்மனை வாளாம்பிகை, பால திரிபுர சுந்தரி, பாலா அப்படின்னு அழைக்கிறாங்க. ஒரு சின்னஞ்சிறு 9 வயது பெண் குழந்தை அன்போடு கொஞ்சி கூப்பிட்டா எப்படி ஓடி வருமோ அதே மாதிரி ஓடி வந்து எல்லா சக்திகளையும் கொடுப்பாளாம். சித்தர்கள் ரகசியமாக வழிபடுற இந்த வாழையோட கையில் ஜெபமாலை, சுவடிகள், அபய வரத முத்திரையோட பட்டுப்பாவாடை, ஆபரணங்கள்லாம் போட்டு வெண்தாமரையில் ஞான வடிவாக காட்சி கொடுக்குறாங்க. உங்களுக்கு தெரியும், நாங்கள் இதுவரை ஏகப்பட்ட மலைக்கோவிலுக்கு போயிருக்கோம். இப்போ தான் முதல் தடவை சித்தர்கள் ரகசியமாக வழிபடுற இந்த வாழையம்மனை பார்க்குறோம். சூப்பரா இருக்கு தண்ணி, ரொம்ப அமிர்தமா இருக்கும். இன்னும் கொஞ்சம் குடிச்சிக்கிறேன். மக்களே இந்த பாருங்களேன், இந்த தண்ணி வந்து எங்க இருந்து வருது, எப்படி வருது தெரியல, ஏதோ ஒரு சொன்ன. ஆனா இந்த தண்ணி வந்து ஒவ்வொரு இடத்துலயும் டேஸ்ட் மாறும்னு சொல்றாங்க. நான் சீரியஸாவே ட்ரை பண்ணி பார்த்தேன். நடுவில் அந்த ஓரத்தில் குடிக்கும் போது லைட்டா பூசு வருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா கீழே குடிக்கும் போது மினரல் வாட்டர் மாதிரி தான் இருக்கு. இது வந்து பல மூலிகைகள் கலந்தது. உடம்புல உள்ள இந்த நோய் எல்லாத்தையுமே போக்குற மூலிகை எல்லாம் கலந்தது. இங்க வந்து 18 சித்தர்களும் வந்துட்டு போகல, இங்க வந்து தங்கியிருக்காங்க. 18 பாறையிலேயே இந்த சொனா எங்கேயோ இருந்து வருது. ஆனா வந்து இந்த இடத்துல 18 சித்தர்களும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களாம். அருவுருவமா சூட்சமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடத்துல தான் போகர் வந்து நவபாசன சிலையை செஞ்சிருக்காரு. அந்த இடத்துல வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல முருகன் சிலை இருக்குது. அந்த இடத்துல 18 சித்தர்களும் ஒரு குகைக்குள்ளே இருக்காங்க. அந்த இடத்துல தான் போகர் வந்து சூட்சமம் சொல்ல இங்கே வந்து போகர் சிலையை, அந்த நவபாசன சிலையை செஞ்சாங்களாம். இந்த இடத்துல தான் செஞ்சாங்க. இது வந்து ஒரு வித்தியாசமான இடம். நீங்கள் வந்தீங்கன்னா எங்களுக்கே மெய் செலுத்து போச்சு. 2 பேரும் அந்த நாதம் பண்ணும்போது வேற லெவலில் சீரியஸாக இருக்கு. மக்களை பாருங்க, இந்த கீழே ஓடுற தண்ணி ஒரு டேஸ்ட்டில் இருக்குமா, அது மாதிரி மேலே ஓடுற ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். மேலே நீங்கள் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு என்ன சுவையில் இருக்கோ அந்த சுவை வந்து இந்த இடத்துல இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு மைல்டாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு, டேஸ்ட் மாறின மாதிரி தான் இருந்துச்சு. இந்தா நம்ம தமிழச்சி அம்மா டேஸ்ட் பண்ணி சொல்லட்டும். நல்லா இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். டேஸ்ட் எப்படி இருக்கு, மாறுதா? என்னம்மா எப்படி இருக்கு? என்ன விட்டா ஒரு குடத்துல பிடிச்சிட்டு வீட்டுக்கு கொண்டு போயிருவோம். ஓகே, அவ்வளோ டேஸ்ட் இருக்குமா? சுவை மாறுதா? உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கு. இந்த இடம் வந்து எல்லாருமே வந்து வரக்கூடிய இடம். உங்களுக்கு உடல் உபாதைகளோ இல்லை வந்து சித்தர்களை வந்து நினச்சிக்கிட்டே இருக்கீங்கனாலோ இங்கே வரலாம். 18 சித்தர்களுக்கும் இந்த பாறை இருக்குது பாருங்களேன், அந்த இருக்குது பாருங்கள், அங்கே வந்து சின்ன சின்ன துளைகள் இருக்குது. எல்லாத்துக்குமே 18 சித்தர்களுக்கும் இங்கே வந்து இருப்பிடம் மாதிரி இந்த இடம் பாருங்கள். ஓடிக்கிட்டே இருக்குது பாருங்கள், எங்கேருந்து வருதுன்னே தெரியல. எங்கேயோ இருந்து உள்ளே இருந்து வருது தண்ணி, வேறு லெவலில் இருக்குது. சிறுவாணி தண்ணி தோற்று போயிடும் மக்களே. அங்கே அந்த இரும்பு தாது, அந்த இரும்பு தாதோட இது டேஸ்ட் இருக்கு. இரும்பு தாது, இரும்போட அந்த பழுப்புல தண்ணி இங்கே வந்து பார்த்தா பியூரிஃபை வாட்டர் மாதிரி இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், பழனிமலை முருகன் கோவிலில் உள்ள நவபாசன சிலையை போகர் சித்தர் தான் உருவாக்குனாரு அப்படின்னு. நீங்கள் இப்போ பார்க்குற இந்த பாறை குடவுல தான் போகர் பழனி முருகன் கோவிலில் உள்ள நவபாசன சிலையை செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கொடைக்கானலில் பூம்பாறையில் உள்ள தசபாசன முருகன் சிலையவும் இன்னும் பல தெரியாத 6 நவபாசன லிங்கங்களையும் போகர் இங்கே தான் பண்ணியிருக்காராம்.
அது மட்டும் இல்லாமல் அதை இப்போ நம்ம இருக்கிற இடத்துல இந்த அரிகேச பர்வத மலைக்குள்ளே யாரு கண்ணுக்கும் படாத மாதிரி தட்டுப்படாத மாதிரி மறைச்சி வச்சுருக்காராம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஆட்டுக்கல் மாதிரியான அமைப்பில் தான் போகர் தன்னோட மூலிகைகளை கலந்து நவபாசனத்தையும் தசபானத்தையும் பண்ணியிருக்காராம். இந்த இடம் கன்னிவாடி, இது திண்டுக்கல் மாவட்டத்தில். இந்த இடத்துல வந்து போகர் வந்து நவபாஷணங்கள் செஞ்ச இடம். ஸோ இந்த இடத்துல வந்து நவபாஷணங்களில் 3 செஞ்சார். ஒன்று வந்துட்டு பழனி மலை மேலே பிரதிஷ்டை பண்ணி நம்ம வழிபட்டுருக்கோம், பழனி முருகநாதர். இன்னொன்று கொடைக்கானலில் இருக்கிற பூம்பாறையில் இருக்கிற ஒரு முருகநாதர். இன்னும் மலை அடிவாரத்தில் இன்னொன்று மலையில் இருக்குதுன்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போகர் மேலே இருந்துட்டு கீழே அவங்களுடைய கிளிப்பான சித்தர்களுக்கும் கருவூரார் அவங்களுக்கெல்லாம் அவருடைய என்னென்ன நவபாஷணங்கள் கலக்கணும்னு சொல்லி அவர் செஞ்சு அதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இடம் தான் இந்த கன்னிவாடி. இந்த இடத்துல வந்து போகும்போது சித்தர்கள் இங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கிறாவும் சித்தர்களுடைய சக்திகள் நமக்கு அருளும் ஆசையும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கின்ற நம்பிக்கையோட தான் மக்களும் எல்லாம் வந்துட்டு அந்த அருள் கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும். உண்மையிலே அது உணர முடியும். இந்த இடத்துல முடியும் சித்தர்களோட இதை அவங்க நடமாடுற அந்த உணர்வை வந்து இங்கே வந்தால் தான் நீங்கள் உணர முடியும். இந்த அமைதியான ஒரு சூழ்நிலை, மன ஒரு நம்மளுடைய எவ்வளோ கஷ்டங்களாக இருந்தாலும் இங்கே மனம் அப்படியே கொஞ்சம் லேசான போல் ஒரு சந்தோஷம் நம்மளை அறியாமல் ஒரு ஆன்ம நிலைக்கு போயிட்டு இருக்க ஒரு இடம் தான் வந்து கன்னிவாடி. இந்த சோமலிங்க சுவாமியோட ஆலயம் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து தரிசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான தலங்களில் இந்த ஒரு இடமும் அந்த குகை அந்த பாறைக்குள்ளே இருக்காங்கன்னு சொன்னாங்க அந்த 4 பேர். அதுக்கு அந்த வழியில் நம்ம முருகருடைய பின்புறமாக உள்ளே போகணுன்றது தான் ஒரு வழி. அது வந்து நம்ம யாரும் போக முடியாது. அவங்க வந்து கூடு விட்டு கூடு பாயும்போது ஸோ அவங்களுடைய 4 பேருடைய உடல்களை வந்து சித்தர்களுடைய 4 பேருடைய உடல்களை உள்ளே விட்டுட்டு வெளியில் போயிட்டு எப்போனாலும் வந்து உள்ளுக்குள்ளே அவங்களுடைய எப்பயுமே எப்பவுமே இருக்காங்க, எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்காங்க இங்கே. அப்படின்றது இந்த புகைக்குள்ள இந்த புகைக்கு உள்ளுக்குள்ளே ஒரு புகை இருக்குது. இது இந்த பாறைக்கு உள்ளே தான் புகை இருக்குது. அது வந்து முருகருடைய பின்வழியாக போகணும் அப்படிங்கிறதான். நம்ம போகர் சித்தர் இருக்கார்ல, அவர் வந்து பெரிய ஞானி. அவரோட சீடர்களான 4 பேர் இந்த பாறைக்கு பின்னாடி இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களாம் அப்படின்னு இங்கே உள்ளவங்களாம் நம்புகிறாங்க. நம்மளாலையும் உணர முடியுது, சித்தர்களோட இந்த உணர்வெல்லாம் புரிஞ்சுக்கிற முடியுது. அது நம்ம நேரில் பார்க்காட்டியும் நம்ம உணர்வு கண்டிப்பாக உணர்த்துது. அதில் வந்து 4 சித்தர்கள் இங்கே இருக்காங்க. ஒன்று வந்து முத்தானந்த சித்தர், 2வது வந்து வாழையானந்த சித்தர், 3வது வந்து மெய்கண்ட சித்தர், 4வது வந்து குண்டலி சித்தர்னு போகரோட சிஷியர்கள் 4 பேர் இந்த இடத்துல வந்து இந்த பாறைகளே வந்து விளக்கு வச்சு கும்பிட்றாங்க. அவங்க வந்து இங்கே வந்துட்டு போகிறதாகவும் 18 சித்தர்களும் இந்த காட்டுப்பகுதியில் இந்த மலையை சுற்றி இந்த நம்ம சோமலிங்கேஸ்வரர் சுற்றி உலாவிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. நான் உணரவும் முடியுது. குறிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து இந்த நம்ம பார்க்குற அந்த கோவில் வாசல் வர யானைகள் நடமாட்டம் இருக்குது. அதனால் 4 மணிக்கெல்லாம் இங்கே வந்து மூடிடுவாங்களாம், கோவில் மூடிடுவாங்களாம். நடசாட்டப்படும். இது ரொம்ப முக்கியமான இடம். கன்னிவாடி வந்தீங்கன்னா, நீங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் கன்னிவாடி வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சோமலிங்க சுவாமிகள் மலை அடிவாரத்துலேயே அந்த கோவில் இருக்குது. ஒரு அருமையான கோவில். சுனையும் இருக்குது. சுனை வந்து 5 சுவைகளை கொடுக்குற சுனைன்னு சொல்கிறாங்க. அது வந்து நம்ம வந்து வாய் கொப்பளிக்கிற மாதிரி ஒரு மடக்கு எடுத்து வாய் கொப்பளிச்சா 5 வகையான சுவை கிடைக்குமா. ஒரு முக்கோண ஷேப்பில் டேஸ்ட் பண்ணால் ஒரு இடத்துலையும் ஒரு டேஸ்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணோம், ஆனால் அது வந்து அது தப்புன்னு சொல்லிட்டாங்க. வாயில் போட்டு அதை ஒரு மடக்கு போட்டு கொப்பளிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கொப்பளிச்சா தான் கிடைக்க முடியும். நாங்கள் வந்து நேராக குடிச்சிட்டோம் மடக்குன்னு. எங்களுக்கு நார்மலாகவே தண்ணி எப்படி தெரியுமா குடிக்கணும், வாயில் ஊற்றிட்டு நார்மல் தண்ணியை நம்ம குடிக்கும்போது வாயில் ஊற்றிட்டு நல்லா கொப்பளிச்சு தான் குடிக்கணும்.
அப்பதான் உமிழ்நீரோட அந்த ஹெல்த்துக்கு நல்லது, தண்ணி டைஜஷன் ஈஸியாகும். எப்பவுமே எந்திரிச்சோன்னா ஒரு சம்பு தண்ணி குடிக்கணும்னு சொல்றாங்களே, அது வந்து வாயில போட்டு கொப்புளிச்சு அந்த எச்சிலோட உமிழ்நீரோட சேர்ந்து குடிக்கணும். அப்பதான் வந்து அதான் சொல்லுவாங்கல்ல, தண்ணீரை வந்து மெண்டு சாப்பிடணும், உணவை வந்து அரைச்சு குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற லெவல் இந்த இடம். ஒரு ஒரு புதுவித அனுபவம் அந்த இடத்துல இருக்கு. நீங்களும் மறக்காமல் கன்னிவாடி வாங்க. சில விஷயங்கள்லாம் நம்மளால் காட்ட முடியலை, ரொம்ப விஷயங்களை அவங்க சொல்லி நம்ம கேட்க வேண்டியதுக்கு ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு சொல்ல முடியலை. நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் இங்கே வந்து உணருங்க. எப்பயுமே இந்த கோவில் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. காலை 9 முதல் மாலை 4 மணி வரைக்கும் தரிசிக்கலாம் இந்த இடத்துல வந்து. போகர் வந்து முக்கியமாக நவபாசனம் தசபாசனம் செஞ்ச இடங்கள், அவர் செஞ்சதுக்கான எல்லா அறிகுறியுமே இது இருக்கும். அவர் செஞ்சதுக்கு உண்டான அந்த ஆட்டுக்கள் மாதிரி அமைப்பு கீழே இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் வந்து உணருங்க. ரொம்ப விஷயத்த சொல்ல முடியலை, ரொம்ப விஷயத்த ரெக்கார்ட் பண்ணி உங்கள்கிட்ட சொல்ல முடியலை. நவபாஷணம் செய்கிறதுக்கு முன்னாடி சிவகங்கை மாவட்டத்தில் நவபாஷணத்திலே வந்து நவபாஷணத்துக்கு முதல்ல 10 பாஷணங்கள்லாம் உங்களுக்கு வந்து இது பைரவர் செஞ்சுருக்கிறார். எங்கே இருக்குது? பைரவப்பட்டின்னு சொல்லிட்டு பைரவருக்காக செஞ்சுருக்காரு. அது தசபாசனம். அது அந்த நவபாஷணம் பைரவருக்கு மேலே வைக்கிற உணவோ எதுவும் வந்து இதுக்கு யாருக்கும் மக்களுக்கு பிரசாதம் கொடுக்க மாட்டாங்க. அது வந்து பறவைகளுக்கு கூட, பறவைகளும் எந்த பிரசாதமும் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு பாஷணம். அதுக்கப்புறமா அதை எப்படி நம்ம அதை வந்து அதிலிருந்து எப்படி குறைச்சி மக்களுக்கு பயனடையணும் அப்படிங்கிறத அதை கண்டுபிடிச்சி தான் நம்முடைய பழனி மலை முருகர் பைரவரை வந்து போகர் வந்து நவபாஷணங்களால் செஞ்சுருக்கார். அதனுடைய தன்மை அதிகமாக இருக்கிறதால மக்களுக்கு பயன்பாட்டிற்கு அது எடுத்துக்க முடியாததால் சரி மறுபடியும் இன்னும் குறைச்சி நவபாஷணங்களை குறைச்சி பண்ணணும்னு பண்ணதான் வந்து நம்மளுடைய முருகர் பழனியில் இருக்கிற முருகர். மக்களை ரொம்ப விஷயங்களை வந்து நம்ம வந்து உணரத்தான் முடியும். எதையும் வந்து உங்களுக்கு வாயாலையும் வீடியோவாலையும் விவரிக்க முடியலை. நீங்களும் இங்கே வந்து உணருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த லைக் அனுப்பிடுங்க. இதே மாதிரி நம்ம வித்தியாசமான கோவில்கள், மலைகள், காடு, செடி, கொடிகள் சுற்றி திரிகிறோம். எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வந்து சேர்க்கணும். இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ சந்திப்போம். மக்களை பாருங்கள், தடம் தெரியுதா? இது ஃபுல்லாமே யானையோட கால் தடம்மா, யானை நடந்து வந்த இடமா. இங்கே பாருங்கள், இங்கே வரும் மக்களே, அங்கேருந்து யானையோட கால் தடம் இருக்குது பாருங்கள். அப்படியே வந்து இதாக இருக்குது பாருங்கள், இந்த ஒரு கால் தடம் இருக்குது. இப்படியே இறங்கியிருக்கு, தெரியுதா உங்களுக்கு? இந்த ஒரு கால் தடம் இப்படியே இறங்கி இப்படியே போனதுக்கு உண்டான அடையாளம் அப்படியே தெரியுது. கன்னிவாடியில் 4 மணிக்கு மேலே நடை சாத்திடுவாங்க. அதுக்கு காரணம் வந்து இதான், யானைகள் நடமாட்டம் இங்கே ரொம்ப அதிகம். நாங்கள் வந்து கன்னிவாடி சோமலிங்க சுவாமி திருக்கோவிலேருந்து கிளம்பிட்டோம். ஒரு அருமையான அனுபவம். நீங்களும் வாங்க. ரொம்ப விஷயத்த வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப விஷயத்த வந்து வாயாலும் சொல்லி ரெக்கார்ட் பண்ணல. வாங்க, வந்து நீங்களும் வந்து உணருங்க. ஃபுல்லாமே இங்கே சித்தர்கள் தான், சித்தர்கள் தான். 18 சித்தர்கள் ப்ளஸ் வந்து போகர் சித்தர் முன்னிலையாக இருக்கார். மக்களை பாருங்கள், இதெல்லாம் யானையோட கால்தடம். எத்தனை தண்டி இருக்குன்னு பாருங்கள். என் காலை வைக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ பெருசு காலை பாருங்கள். இது வழியாக தான் நடந்து வந்திருக்கு. மண் கொஞ்சம் புலபுலான்னு இருக்கிறனால அதோட கால் தடம் அப்படியே பட்டிருக்கு, இறங்கியிருக்கு பாருங்கள். இது யானையோட கால் தடம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அங்கே வந்து சாணத்தை போட்டிருக்கு, இந்த இருக்குது பாருங்கள். முன்னாடியே போட்டிருப்பாங்க எச்சரிக்கை யானை நடமாடும் பகுதி அப்படின்னு. ஆனால் வர்றவங்க இங்கே வந்தீங்கன்னா சாமியை கும்பிட்டுட்டு மட்டும் போங்க. 2 சைடு இறங்கிடாதீங்க. மேலே வந்து மலைக்கு மேலே ஏறணும்னு சொல்லி ஏறிடாதீங்க. ஏன்னா எல்லாமே தடை செய்யப்பட்ட பகுதி. இந்த பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு கால் தடம், தெரியுதா? நான் என் காலை வைக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது. அப்போ யானையோட சைஸை யோசிச்சுக்கோங்க. ஒரு முரட்டுத்தனமான யானையாக இருக்கும். இந்த யானை இறங்கியிருக்கு பாருங்கள், எல்லாத்தையும் சரித்து போட்டுக்கிட்டு இப்படி இறங்கியிருக்கு பாருங்கள். செங்குத்தாக இறங்கி அப்படியே காட்டுக்குள்ளே போயிருக்கு, தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக கால் தடத்தை பாருங்கள். சிஜிபியோட அந்த கால் ஸ்டாண்டு போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக கால் தடம்,
ஃபுல்லாக கால் தடம். இங்கே பாருங்க. கண்டிப்பாக வர வேண்டிய இடம், எல்லாரும் வர வேண்டிய இடம். முக்கியமாக வந்து சித்திரை வழிபாட்டில் இருக்கிறவங்க, சித்திரை தேடி அலையிறவங்க, சித்திரை வந்து யாரையாவது குருவாக ஆக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே வரணும். வந்தால் அவங்களுக்கு ஒரு புதுமையான உணர்வு தோணும். இங்கே பாருங்க, சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த இடத்துல யானை இறங்கியிருக்கா, அது காலை பாருங்கள், இப்படியே இறங்கியிருக்கு உழப்பிக்கிட்டு. யானை இதுலேயும் போயிருக்கு மக்களே, பாருங்கள். இதான் கேட்டு பாருங்க, தொடி பார்த்து அந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்கு. இதில் யானை வர முடியாது, அவ்வளோ வெயிட்டு. யானை வந்து உடஞ்சி காணும். மக்களை பாருங்க, இது வந்து ஒரு மலை சரிவு. மலை சரிவில் தான் அந்த சோமலிங்க சுவாமி கோவில்லாம் இருக்குது. இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, யானைகள் நடமாடும் பகுதி, வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும் முடியும்.